இந்த லார்ட் இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோவான் 19 அதிகாரம் 17 வசனம். யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரியு பாசையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்துக்கு போனார் என்று யோவான் எழுதுகிறார். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்தார் என்று யோவான் குறிப்பிடும் போது, சிலுவை யார் சுமக்க வேண்டும்? குற்றவாளிகள் சிலுவை சுமக்க வேண்டும், தவறு செய்தவர்கள் சிலுவை சுமக்க வேண்டும், அல்லது கொலை குற்றத்துக்கு தகுதியானவர்கள், அந்த கொலை குற்றம் அந்த தவறு செய்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்டுதான் அவர்களை மறிக்க வேண்டும், அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் சிலுவை சுமக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரை இயேசு சிலுவை சுமக்க வேண்டியதான அவசியம் இல்லை. காரணம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் தீதான காரியத்தை எதுவுமே சொல்லவில்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்வதற்கான எந்த விதமான தவறும் இயேசு செய்யவில்லை. இயேசு சொல்கிறார், என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? உங்களை யாராயிலும் என்னை குற்றவாளி என்று சொல்லுவீர்களானா பரவாயில்ல, யாராவது என்னை குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறேனா? என்னிடத்தில் குற்றம் உண்டு யாரு குற்றம் சாட்ட முடியும்? ஒருவரும் இதுவரைக்கும் குற்றம் சொல்லவில்லை. இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாசு கூட சொல்லுகிறான், குற்றமில்லா இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அவர் குற்றமற்றவர், அவர் குற்றம் செய்யவில்லை, ஆனால் குற்றமற்ற இரத்தத்தை, குற்றம் செய்யாத இயேசுவை நான் காட்டி கொடுத்தேனே, காசுக்காக காட்டி கொடுத்தேனே சொல்லி அவன் அங்கலாய்த்தான். இயேசுவை நியாயம் விசாரித்தான பிலாத்துடைய மனைவி சொல்கிறார், பிலாத்து சொல்லி அனுப்புகிறார், அந்த நீதிமான் நிமித்தம் நான் வெகு பாடுபட்டேன். அவர் நீதிமானா இருக்கிறாரு, அந்த நீதிமான் நிமித்தம் நான் வெகு பாடுபட்டேன். அப்போ நீங்க நியாயம் விசாரிக்கிறதான அந்த இயேசு நீதிமான் என்று பிலாத்துடைய மனைவி தீர்ப்பு சொல்கிறார். அல்ல, பிலாத்துடைய மனைவி சொல்கிறார், அவர் நீதிமான், அவர் மேல தேவையில்லாத குற்றங்களை சாட்டி விடாதிருங்க. அதனாலதான் பிலாத்து கூட இயேசுவை சிலுவை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டு கைகளை கழுவுறான். இந்த நீதிமானுடைய இரத்த பழி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகளை பிலாத்து கழுவுறான். இயேசுவோட கூட சிலுவையில் அறையப்பட்டதான அந்த 2 குற்றவாளிகள்ல ஒருவன் சொல்கிறான், நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், அவர் தகாத ஒன்றுமே செய்யவில்லை. நாம் நியாயமானபடி இந்த சிலுவை தண்டனைக்கு உரியதான தவறுகளை நாம் செய்திருக்கிறோம், ஆனால் அவர் தகாத ஒன்றுமே செய்யவில்லை. அவர் காரணம் இல்லாத குற்றத்துக்காக அவர் தவறு செய்யாமலே நம்மோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் தகாத ஒன்றுமே செய்யவில்லை என்று இயேசுவோட கூட சிலுவையில் அறையப்பட்டதான அந்த குற்றவாளி சொல்கிறார். அப்படியான இவனும் சொல்லுகிறான், அவர் நீதிமான், அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய தேவையில்லை, அவர் தகாத ஒன்றும் செய்யவில்லை என்று. சிலுவையின் அடியிலே அல்லது சிலுவையின் அருகில் நின்று கொண்டிருந்தான நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு சொல்கிறான், இவர் மெய்யாகவே நீதிபரா இருந்தார், மெய்யாகவே ஒரு நீதிமான். பாருங்க, எல்லாரும் அந்த சிலுவை காட்சியில அந்த சம்பந்தப்பட்டதான அல்லது அந்த கூடதான அநேகர் சொல்கிறார்கள், அவர் நீதிமான், அவர் குற்றமற்றவர். அப்படியானா இயேசு ஏன் சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும்? இயேசு சிலுவை சுமந்தபடினாலே நமக்கு என்ன மேன்மை? இயேசு எதை சிலுவையில் சுமந்தார்? பேதுரு விதமாக சொல்வார், 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்துல, நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதாக. அப்படியானா நம்முடைய பாவங்களை நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்தார். அப்ப நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இயேசு சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்தபடினாலே நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப நீதிபரராகி அந்த இயேசுவை நம்முடைய பாவங்களை அவர் மேல சுமத்தி அவரை கொல்கதாவுக்கு நாம் தான் அனுப்பணும். நீங்க லேவியராக 26 அதிகாரத்தில் 16 அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா, ஒரு வெள்ளாட்டு கடா மேல ஆசாரியன், பிரதான ஆசாரியன் எல்லா ஜனங்களுடைய பாவத்தை சுமத்தி அந்த வெள்ளாட்டு கடாவை குடியில்லா தேசத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று மோசேயினாலே கட்டளை பிறந்தது. அதே போல நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும்
யோவான் ஸ்நாபகர் சொல்வார், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 சொல்வார். அப்போ முழு உலகத்துடைய பாவத்தை இயேசு மேல சுமத்தி அவரை குடியில்லா தேசமாகிய அந்த கொல்கொதாவுக்கு நாம் தான் அனுப்பினோம். இப்போ இயேசு சிலுவை சுமந்தது நம்முடைய பாவங்களை தம்மேலே சுமந்து கொண்டு அவர் கொல்கொதாவுக்கு கடந்து போனார் என்று நவேத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். இரண்டாவதாக கலாத்தியர் அவர் சொல்லுவார், கலாத்தியர் 3:13 விதமாக சொல்லுவார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்தார் என்பதாக. இப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் சுமந்தார். நாம் சுமக்க வேண்டியதான நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நீங்க வாசிப்பீர்களான்னா உபாகமத்தில் மோசே சொல்லுவார், நீங்க ஆசீர்வாதம் கூறும்படியாக இந்த கோத்திரம் இந்த மலையின் மேல் நிற்க வேண்டும், சாபம் கூறும்படியாக இந்த கோத்திரம் இந்த மலையின் மேல நிற்க வேண்டும், குருடனை வழிதப்பி போக பண்ணுகிற சபிக்கப்படும் என்பானாக, தகப்பனை கீழ்ப்படியாதவன் சபிப்பவன் சபிக்கப்படும் என்பானாக, அப்படிலாம் அந்த அவர்கள் சொல்வார்கள். இப்போ இப்படிப்பட்டதான நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார். இங்க வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நம்முடைய சாபங்களை, நாம் அனுபவிக்க வேண்டியதான சாபங்களை, நமக்கு வரைந்ததான சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று இங்கே நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இயேசு சிலுவையில் சுமந்தது நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார், நமக்கு வரையிருந்த சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தபடினாலே இன்னை நான் சபிக்கப்பட்டவள் அல்ல. மத்தேயு 25 வாசிக்கும்போது, சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்கு அவளை தூதனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட நரகத்தில் போங்கள் என்று ஒரு சாராரை பார்த்து சொல்லுவார். அப்படியானா இன்றைக்கு நாம் இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நாம் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீங்களாக்கப்படுவதற்காக இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி அவர் சாபமானார், அவர் அந்த சாபத்தை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக மத்தேயு 8 வாசிக்கும் போது அங்கே 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை, நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய பலவீனங்களை இயேசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சுமந்தார். இன்றைக்கு இந்த வியாதியினால் வரக்கூடியதான அந்த பாதிப்பை நான் சுமக்க வேண்டியதில்லை. நான் யாத்திரையில் வாசிக்கும் போது, எகிப்து வரப்பண்ண வியாதிகளை ஒன்று உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகரிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே மத்தேயுல வாசிக்கும் போது நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை, நம்முடைய நோய்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். இப்போ இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்று நான் வாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை சுமந்தார், நமக்கு வரைந்த சாபங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார். இப்போ வியாதிகளை அவர் சுமந்தபடினாலே இன்றைய கொடிய வியாதிகளுக்கு நாம் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேசத்தில் எவ்வளோ விதமான ஒவ்வொரு நாட்களும் புதிய புதிய வியாதிகள், புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசுவோட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான நமக்கு அந்த கொடிய நோய்களுக்கு நீங்களாகி விடுகிறார். அந்த நோய்களை இயேசு சுமந்தார். இங்கே வாசிக்கும் போது நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறபடி நோய்களை ஆண்டவர் மாற்றி அவளை சுகம் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ இயேசு சிலுவையில் சுமந்தது பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார் என்று படிக்கிறோம். இன்னும் ஏசாயா 53:11 வாசிக்கும் போது, அநேகர் நீதிமான்களாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்தார் என்று வாசிக்கிறோம். அக்கிரமங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார். நாம் எவ்வளவு அக்கிரமக்காரர், எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறோம். கிரமத்துக்கு எதிரானது அக்கிரமம். நியாயமாக செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு அது எவ்வளவோ அநியாயமான காரியங்களை செய்திருக்கிறோம், அக்கிரமங்கள் நடப்பித்திருக்கிறோம். மத்தேயு 7 வாசிக்கும் போது, அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு ஒரு சாராரை பார்த்து சொல்லுவதாக அங்கே நான் வாசிக்கிறோம். அப்போ அக்கிரமக்காரர், அந்த அக்கிரமக்காரலாய் காணப்பட்டோம், அநியாயக்காரலாய் காணப்பட்டோம். இந்த அக்கிரமங்களை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய மீறுதல்களை, நான் நியாயமாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம அநியாயமாய் செய்தான அந்த அநியாயங்களை இயேசு சுமந்தார் என்று வாசிக்கிறோம். அதே போல ஏசாயா 53:4 நான் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார்.
நாம் துக்கப்பட்டு எவ்வளோ வேதனையோடு அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டவருடைய துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். நாம் இன்னும் துக்கப்பட வேண்டியதில்லை, நாம் இன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் கண்ணீர் உடைக்க வேண்டியதில்லை. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விட வேண்டியது அவசியம். அவர் உங்களை விசாரிக்கிறான்படியால் இந்த கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பவுல் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார். நீங்கள் ஒன்று கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டினாலும் தேவனை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இருதயத்தையும் உடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும் என்று பவுல் சொல்கிறார். இப்ப நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார். பிரியமானவர்களே, இந்த சாபங்கள் எல்லாவற்றையும், இந்த பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அவர் கொல்கொதா மலைக்கு போனார். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையில இவைகளை சுமந்தபடினாலே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்றைக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை பாவத்தோடு இருப்பீர்களானா, சாபத்தோடு இருப்பீர்களானா, நோய்களோடு இருப்பீர்களானா, அல்லது அக்கிரமத்தோட காணப்படுவீர்களானா, இந்த 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 வார்த்தையை கேட்கிற நீங்க ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய சாபங்களை எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்து விட்டீர், நம்ம விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய பிள்ளையாய் மாற்றி என்னை உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும் என்று நீங்க ஜெபிப்பீர்களானா, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய நோய்களை எல்லாவற்றையும் மாற்றி இயேசு உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆவலாய் காணப்படுகிறார். அந்த இயேசுவோடு நம்மை முழுமையை அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதும் போது இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா என்னும் மலைக்கு போனார் என்று வாசிக்கிறப்பா. இந்த சிலுவையில் ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை சுமந்தீர். கர்த்தாவே, நாங்கள் பாவத்தை செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு எங்களுடைய பாவங்களை நீ சிலுவையில் சுமந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தாவே மக்கள் ஸ்தோத்திரப்பா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனை சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் நியாயப்பிரமாண சாபங்களை ஆண்டவரை சுமந்தீரே. ஆண்டவரே தாவே மக்கள் ஸ்தோத்திரனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. வியாதிகளை சுமந்தீர், என்னுடைய நோய்களை சுமந்தீர், கொடிய ரோகங்களை எங்களை ஆண்டவரை விலக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. தாவே மக்கள் ஸ்தோத்திர. எங்களுடைய ஆண்டவர் அக்கிரமங்களை சுமந்தீர் ஆண்டவரே. தாயுடைய ஆண்டவர் துக்கங்களை சுமந்தீரப்பா. எசப்பா மக்கள் ஸ்தோத்திர. இவர்களை நீங்க சுமந்தபடினாலே நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதத்தினோட நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற என்னோட ஜெபிக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே, அந்த பரம பாக்கியத்துக்கு பாக்கியவான்களாக மாற்றணும் ஜெபிக்கிறோம், தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும் ஜெபிக்கிறப்பா. அந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர்